வணக்கம். ஒரு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறதுங்கிறது அதை விட நம்மளுடைய திறமையை பறைசாற்றுகிற விஷயம். அதே போல அந்த வாய்ப்பின்படியே நாம போய் ரூட்டை பிடிச்சி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியான ஒரு விஷயம் பட்டுக்கோட்டையாருடைய வாழ்க்கையில நடந்திருக்குங்கிறதையும் அந்த சம்பவத்தையும் ஒரு சின்னதான ஒரு பகிர்வு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்ங்கிறவர் கம்யூனிஸ்ட் சிந்தனைகளை தெரிக்க விட்டவர். சினிமாவில் கம்யூனிஸ்ட் புரட்சிகரமான கருத்துக்களை, சோசியலிச கருத்துக்களை நம்ம திரையில் உழவ விட்டவர். மிகப்பெரிய கதாநாயக பிம்பங்களுக்கு அந்த பாடல்களை கொடுத்து வரிகளின் மூலமாக ரத்தம் பாய்ச்சியவர். தமிழ் சினிமாவுக்கு புது ரத்தம் பாய்ச்சியவர்கள்னு ஒரு பட்டியல் போட்டா அதுல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வரிகளுக்கு கல்வெட்டுகளாய் புரிந்த அந்த நினைவுகளை நாம சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அவருக்கு சினிமாவில் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, பாட்டு எழுதுறதுக்கு. ஆனா அந்த மகேஸ்வரி அப்படிங்கிற படம், அந்த படம் சரியா போகலை, ஓடலை. அதற்கு பிறகு ஒரு வாய்ப்பும் வருது. அந்த வாய்ப்புக்கும் அவர் எழுதுகிறார், ஆனா சரியா போகல. இந்த சமயத்துல மாடர்ன் தியேட்டர்ஸ்ல சுலைமான் அப்படின்னு ஒரு ஐயா இருக்காரு. அதாவது ஐயானா அப்ப அவர் இளைஞர். அந்த சுலைமான் ஐயா பட்டுக்கோட்டையாருக்கு பழக்கமாக வராங்க, நண்பராக வராங்க. அப்ப ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க, பாசவலை அப்படிங்கிற திரைப்படம். அந்த பாசவலை திரைப்படத்துல விஸ்வநாதன் ஐயாலாம் இசையமைக்கிற அந்த படத்துக்கு பாட்டு எழுதுகிற ஒரு சுச்சுவேஷன். பாட்டு வேணும். எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு அந்த கதைக்கு ஒரு பாட்டு வேணும், அந்த காட்சிக்கு பாட்டு வேணும். கதையில ஒரு மன்னன், அந்த மன்னன் தான் எம்.கே. ராதா. எம்.ஆர். ராதா இல்ல, எம்.கே. ராதா. அந்த எம்.கே. ராதா மன்னனா இருப்பாரு. அந்த மன்னனுக்கு ஒரு தம்பி இருப்பாரு. அந்த தம்பி பெண் மோகம், பெண் பித்து கொண்டவரா இருப்பாரு. அப்படி பெண் பித்து கொண்டு அவரு ஒரு தவறு செய்ய அவரை கண்டிக்கணும், தண்டிக்கணும்னு ஊர் மக்கள் சொல்ல, இவர் கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் மன்னன் தன்னுடைய சகோதரனா இருந்தாலும் கூட தண்டிக்கிறதுக்கு தயாரா இருக்கும்போது அவர் ஊர நாட்டை விட்டு ஓடிடுவார். மன்னன் தான் இப்படி தன்னுடைய தம்பியை காப்பாற்றணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் வெறுத்து போய் தம்பியை தேடியும் தான் செய்யாத ஒரு பழிக்கு ஆளாயிட்டோமே அப்படிங்கிற வேதனையோடையும் வரும்போது அந்த காட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு தண்ணியை குடிப்பாரு. அந்த தண்ணியை குடிச்சதுனாலேயே அவருக்கு பார்வை போயிடும், அந்த மன்னனுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு பாட்டு எழுதணும். கண்ணதாசன், மருதகாசி, உடுமலை நாராயண கவி அப்படின்னு நிறைய பேர் அந்த பாட்டை எம்.எஸ். விஸ்வநாதன்ட்ட சொல்லி எழுதுறாங்க. ஆனா யாருக்குமே அந்த பாட்டு திருப்திகரமா இல்லை. கவிஞரை இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. மருதகாசி ஐயா இன்னும் கொஞ்சங்கண்ணே அப்படின்றாங்க. நான் கவியார இன்னும் கொஞ்சம் அப்படின்னு உடுமலை நாராயணசாமி சொல்றாங்க. எல்லாமே நடக்குது. ஆனா அந்த எதிர்பார்த்த வார்த்தைகள் யாருக்கும் வசப்படலை, விழலை. இந்த சமயத்துல எம்.எஸ்.வி. ஐயா, ராமமூர்த்தி ஐயா இவங்கெல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க. அப்ப சுலைமான் எம்.எஸ்.வி. கிட்ட போறாரு. இல்லையா ஐயா, ஒரு கவிஞர் ஒருத்தர் நல்லா பாட்டு எழுதுறவரு, அவருக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன், புதுசா ஒருத்தனை கூப்பிட்டு அவனை வச்சு பாட்டு எழுதிக்கிட்டு மாரடிக்கிறதா நானு? அனுப்பிச்சுடியா, அதெல்லாம் சும்மா தொந்தரவு பண்ணிட்டு போ சொல்லு அப்படின்னு எம்.எஸ்.வி. அவர்கள் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் பாட்டு கிடைக்கல, அதுக்கு அடுத்த நாள் பாட்டு கிடைக்கல, அதுக்கு அடுத்த நாள் பாட்டு கிடைக்கல. இப்ப பட்டுக்கோட்டையார் என்ன செஞ்சிருக்காரு, அந்த சுச்சுவேஷனுக்கு சுலைமான்கிட்ட இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவர் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு, அதுக்கு பாட்டே யார்ட்டையும் வாங்கல, கண்ணதாசன் ஐயாவே எழுத முடியல, உடுமலையாரே எழுத முடியல, மருதகாசி ஐயாவே எழுத முடியல அப்படின்லாம் அதனால ரொம்ப டென்ஷனா இருக்காரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, டெய்லி போங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாள் அந்த பாட்டுக்கு உண்டான வரிகளை அவர் எழுதுறாரு. பட்டுக்கோட்டையார் எழுதி மடிச்சு சுலைமான் கிட்ட கொடுக்குறாரு. 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, பாட்டே கிடைக்கல கண்ணதாசனுக்கு. அப்போ அவர், ஐயா 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பரை கூட்டிகிட்டு வந்திருந்தல்ல கவிஞரை, ஆமாம், அவர் இப்போதைக்கு முடியாதுயா, விட்டு, நானே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன். இல்லை, அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு, நீங்கள் அவரை கூப்பிட்டெல்லாம் பார்க்க வேணாங்கய்யா, சும்மா ஒரு நிமிஷம் அதை படித்து பார்த்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னு
சுலைமான் சொல்ல குடு அப்படின்னு படிச்சுட்டு அப்படின்னு படிக்கிறாரு. யார் அவன்? எங்கே இருக்கான்? வாசல்ல நிற்கிறான் அப்படின்னு விறுவிறுன்னு எம்எஸ்வி அவர்கள் அந்த வாசலுக்கு போய் பட்டுக்கோட்டையார கையை பிடிச்சி உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்து அந்த பாட்டை உடனடியாக அரங்கேற்றி எல்லா ஏற்பாடுகளும் செய்து இசைக்கருவிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த பாட்டை பண்றதுக்கு எல்லா வேலைகளையும் கொடுத்துட்ட பிற்பாடு இசையமைப்பாளர், மெல்லிசை மன்னர், இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவருடைய நூற்றாண்டு இன்னும் 2-3 வருஷத்துல வரப்போகுது. அந்த மெல்லிசை மன்னர் என்ன தெரியுமா செஞ்சார்? அப்படியே நேரா கடவுள் படத்துக்கு போய், நான் ஏதோ ஒரு கர்வத்துல, ஏதோ ஒரு அகம்பாவத்துல நான் ஒரு கவிஞரை அவமானப்படுத்திட்டேன். இனி யாரா இருந்தாலும் சரி, முதல்ல வந்த உடனே அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரா இல்லையாங்கிறத உடனடியா கூப்பிட்டு நான் பார்ப்பேன். நான் தப்பு பண்ணிட்டேன். எப்படி நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு காதலாவில் ஒரு டயலாக் காமெடிக்காக சொன்னார். ஆனா நிஜ வாழ்க்கையிலேயே நான் தப்பு பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட மனமுருக மன்னிப்பு கேட்டுட்டு பட்டுக்கோட்டையார்கிட்டையும் மன்னிப்பு கேட்ட ஒரு மாபெரும் மேதை தான் மெல்லிசை மன்னர். அப்படி அன்றைய தேதிக்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த கதாபாத்திரத்துக்கு, அந்த கதைக்கு, அந்த கதை களத்துக்கு அப்படி யாராலையுமே பண்ண முடியாத வரிகளை எல்லாம் போட்டு கொடுத்தவர் தான் பட்டுக்கோட்டையார், பாட்டுக்கோட்டையார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த தருணத்துல பகிர்ந்துக்கிறேன். யாரையும் உருவு கண்டு எல்லாமை வேண்டும்ங்கிற மாதிரி யாரையும் எள்ளி நகையாடுதல் அப்படிங்கிறதெல்லாம் கூடாது. இன்னைக்கு இப்படி நான் உட்கார்ந்துருக்கேன், இன்னைக்கு நாளைக்கு இதே போல ஒரு விஷயத்தை என்னை விட பிரமாதமாக பேசுவதற்கு இன்னொருத்தர் வரலாம். நான் இந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகலாம். காலம் யாரையும் ஒரே மாதிரியாக விட்டு விடாது. காலம் எல்லாருக்கும் கை கொடுக்கும். காலம் ஒரு நாள் கை கொடுக்கும் அப்படின்னு கண்ணதாசனுடைய வரிகளை பட்டுக்கோட்டையார் பத்திர விஷயத்துக்கு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.